வாழ்க்கை எதிர்பாராத சவால்களால் நிறைந்துள்ளது. சிரமங்கள் தாக்கும்போது பெரும்பாலான மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பதறுகிறார்கள், தயங்குகிறார்கள், விரைவான தீர்வுகளை தேடுகிறார்கள், ஆனால் பெரும்பாலும் தொலைந்து போனதாக உணர்கிறார்கள். அழுத்தத்தின் கீழ் எந்த வழியை திரும்புவது என்று தெரிந்து கொள்வது எளிதல்ல. ஆயினும் இத்தருணங்களில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடவுளின் பாதுகாப்பின் கீழ் நாம் ஓடிச் செல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம் உள்ளது. 1 சாமுவேல் 23:7 தாவீது கெய்லாவின் மக்களை பெலிஸ்தியர்களிடமிருந்து காப்பாற்றினார். ஆனால் நன்றியுணர்வுக்கு பதிலாக அவர் ஆபத்தில் சிக்கினார். அவர் உதவிய மக்களே அவரை சவுலிடம் ஒப்படைக்க தயாராக இருந்தனர். அது எவ்வளவு இதயத்தை உடைக்கும் அனுபவமாக இருந்திருக்கும். அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தார், ஆனால் துரோகம் செய்யப்பட்டார். ஆனால் தாவீது பயத்தால் தன்னை ஆளவிடவில்லை. அவர் பதற்றமாக செயல்படவில்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் வழிகாட்டுதலை கேட்டார். கடவுள் அவருக்கு கெய்லாவை விட்டு வெளியேறச் சொன்னார். எனவே தாவீதும் அவரது 600 ஆட்களும் பாலைவனத்திற்கு தப்பி ஓடினார்கள். சவுல் ஒவ்வொரு நாளும் அவரை வேட்டையாடினார், ஆனால் அவரை ஒருபோதும் பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் கடவுள் சவுலுக்கு தாவீதை பிடிக்க அனுமதிக்கவில்லை. நாம் கடினமான நேரங்களை எதிர்கொள்ளும் போது, துரோகம் செய்யப்படும் போது அல்லது மூலையில் சிக்கிக் கொள்ளும் போது நமக்கு ஒரு தேர்வு உள்ளது. பதறி விட்டு விடுவதா அல்லது கடவுளை நம்புவதா? தாவீது தனது சொந்த பலம் அல்லது புத்திசாலித்தனத்தால் பாதுகாப்பாக இருக்கவில்லை. அவர் கடவுளை நம்பி அவரது பாதுகாப்பின் கீழ் இருந்ததால் பாதுகாப்பாக இருந்தார். இயேசுவும் தம்மை பின்பற்றியவர்களுக்கு அதையே செய்தார். அவர்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார். உடல் ஆபத்துகளிலிருந்து மட்டுமல்லாமல் நம்பிக்கையின்மை மற்றும் தீங்கிலிருந்தும் காத்தார். நாம் தொலைந்து போனதாக உணர்ந்தாலும், முன்னால் உள்ள பாதை தெளிவாக இல்லாவிட்டாலும், பாலைவனத்தில் அலைவது போல் தோன்றினாலும், இயேசுவின் பாதுகாப்பு நம்மை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. அவர் நமக்கு ஒருபோதும் பிரச்சனைகள் வராது என்று வாக்குறுதி அளிக்கவில்லை, ஆனால் அதில் நாம் தனியாக விடப்பட மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தார். இன்றும் கூட இயேசு தம்மை தேடுபவர்களை வழிநடத்துகிறார் மற்றும் தம்மை நம்புபவர்களை பாதுகாக்கிறார். எனவே நீங்கள் ஒரு கடினமான இடத்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் உங்களால் மட்டும் சரிசெய்ய முயற்சிக்காதீர்கள். முதலில் கடவுளிடம் செல்லுங்கள். நாம் பார்க்க முடியாதவற்றை அவர் பார்க்கிறார். தாவீதைப் போலவே சில சமயங்களில் நாம் திசையை மாற்ற வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்றை விட்டுவிட வேண்டும். ஆனால் எது நடந்தாலும் ஒரு விஷயம் நிச்சயம், இயேசு கிறிஸ்துவில் அடைக்கலம் காணும்போது கடவுள் நமது கையை ஒருபோதும் விடுவதில்லை.